வந்தே பாரத் திட்டத்தின் 2ஆம் கட்டம் நீட்டிக்கப்பட்டுள்ள நிலையில் அதற்கான விமான அட்டவணை தற்போது வெளியாகியுள்ளது. விமான அட்டவணை பாகம் 3. 27 மே அன்று ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் விமானமான IX1344 177 பயணிகளுடன் துபாயிலிருந்து கோழிக்கோட்டிற்கு செல்கிறது. 27 மே அன்று ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் விமானமான IX1538 177 பயணிகளுடன் அபுதாபியிலிருந்து திருவனந்தபுரம் செல்கிறது. 28 மே அன்று ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் விமானமான IX1434 177 பயணிகளுடன் துபாயிலிருந்து கொச்சிக்கு செல்கிறது. 28 மே அன்று ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் விமானமான IX1746 177 பயணிகளுடன் துபாயிலிருந்து கண்ணூருக்கு செல்கிறது. 28 மே அன்று ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் விமானமான IX1452 177 பயணிகளுடன் அபுதாபியிலிருந்து கொச்சியை நோக்கி புறப்படுகிறது. 28 மே அன்று ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் விமானமான IX1344 177 பயணிகளுடன் துபாயிலிருந்து கோழிக்கோட்டிற்கு செல்கிறது. 28 மே அன்று ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் விமானமான IX1540 177 பயணிகளுடன் துபாயிலிருந்து திருவனந்தபுரம் செல்கிறது. 29 மே அன்று ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் விமானமான IX1434 177 பயணிகளுடன் துபாயிலிருந்து கொச்சிக்கு செல்கிறது. 29 மே அன்று ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் விமானமான IX1348 177 பயணிகளுடன் அபுதாபியிலிருந்து கோழிக்கோட்டிற்கு செல்கிறது. 29 மே அன்று ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் விமானமான IX1746 177 பயணிகளுடன் துபாயிலிருந்து கண்ணூருக்கு செல்கிறது. 29 மே அன்று ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் விமானமான IX1344 177 பயணிகளுடன் துபாயிலிருந்து கோழிக்கோட்டிற்கு செல்கிறது. 29 மே அன்று ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் விமானமான IX1538 177 பயணிகளுடன் அபுதாபியிலிருந்து திருவனந்தபுரம் செல்கிறது. 29 மே அன்று ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் விமானமான IX1540 177 பயணிகளுடன் துபாயிலிருந்து திருவனந்தபுரம் செல்கிறது. 30 மே அன்று ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் விமானமான IX1434 177 பயணிகளுடன் துபாயிலிருந்து கொச்சிக்கு செல்கிறது. 30 மே அன்று ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் விமானமான IX1746 177 பயணிகளுடன் துபாயிலிருந்து கண்ணூருக்கு செல்கிறது. 30 மே அன்று ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் விமானமான IX1452 177 பயணிகளுடன் அபுதாபியிலிருந்து கொச்சிக்கு செல்கிறது. 30 மே அன்று ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் விமானமான IX1344 177 பயணிகளுடன் துபாயிலிருந்து கோழிக்கோட்டிற்கு செல்கிறது. 30 மே அன்று ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் விமானமான IX1540 177 பயணிகளுடன் துபாயிலிருந்து திருவனந்தபுரம் செல்கிறது. 31 மே அன்று ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் விமானமான IX1434 177 பயணிகளுடன் துபாயிலிருந்து கொச்சியை நோக்கி புறப்படுகிறது. 31 மே அன்று ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் விமானமான IX1348 177 பயணிகளுடன் அபுதாபியிலிருந்து கோழிக்கோட்டிற்கு செல்கிறது. 31 மே அன்று ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் விமானமான IX1746 177 பயணிகளுடன் துபாயிலிருந்து கண்ணூருக்கு செல்கிறது. 31 மே அன்று ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் விமானமான IX1344 177 பயணிகளுடன் துபாயிலிருந்து கோழிக்கோட்டிற்கு செல்கிறது. 31 மே அன்று ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் விமானமான IX1538 177 பயணிகளுடன் அபுதாபியிலிருந்து திருவனந்தபுரம் செல்கிறது. 31 மே அன்று ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் விமானமான IX1540 177 பயணிகளுடன் துபாயிலிருந்து திருவனந்தபுரம் நோக்கி புறப்படுகிறது. ஜூன் 1 அன்று ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் விமானமான IX1434 177 பயணிகளுடன் துபாயிலிருந்து கொச்சியை நோக்கி புறப்படுகிறது. ஜூன் 1 அன்று ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் விமானமான IX1746 177 பயணிகளுடன் துபாயிலிருந்து கண்ணூரை நோக்கி புறப்படுகிறது. ஜூன் 1 அன்று ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் விமானமான IX1452 177 பயணிகளுடன் அபுதாபியிலிருந்து கொச்சியை நோக்கி புறப்படுகிறது. ஜூன் 1 அன்று ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் விமானமான IX1344 177 பயணிகளுடன் துபாயிலிருந்து கோழிக்கோட்டிற்கு செல்கிறது. ஜூன் 1 அன்று ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் விமானமான IX1716 177 பயணிகளுடன் அபுதாபியிலிருந்து கண்ணூரை நோக்கி புறப்படுகிறது. ஜூன் 1 அன்று ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் விமானமான IX1540 177 பயணிகளுடன் துபாயிலிருந்து திருவனந்தபுரம் செல்கிறது.
ஜூன் 2 அன்று ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் விமானமான IX1434 177 பயணிகளுடன் துபாயிலிருந்து கொச்சியை நோக்கி புறப்படுகிறது. ஜூன் 2 அன்று ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் விமானமான IX1746 177 பயணிகளுடன் துபாயிலிருந்து கண்ணூரை நோக்கி புறப்படுகிறது. ஜூன் 2 அன்று ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் விமானமான IX1348 177 பயணிகளுடன் அபுதாபியிலிருந்து கோழிக்கோட்டிற்கு செல்கிறது. ஜூன் 2 அன்று ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் விமானமான IX1612 177 பயணிகளுடன் துபாயிலிருந்து கோயம்புத்தூர் செல்கிறது. ஜூன் 2 அன்று ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் விமானமான IX1538 177 பயணிகளுடன் அபுதாபியிலிருந்து திருவனந்தபுரம் செல்கிறது. ஜூன் 2 அன்று ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் விமானமான IX1716 177 பயணிகளுடன் அபுதாபியிலிருந்து கண்ணூருக்கு செல்கிறது. ஜூன் 2 அன்று ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் விமானமான IX1540 177 பயணிகளுடன் துபாயிலிருந்து திருவனந்தபுரம் செல்கிறது. ஜூன் 3 அன்று ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் விமானமான IX1434 177 பயணிகளுடன் துபாயிலிருந்து கொச்சிக்கு செல்கிறது. ஜூன் 3 அன்று ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் விமானமான IX1746 177 பயணிகளுடன் துபாயிலிருந்து கண்ணூருக்கு செல்கிறது. ஜூன் 3 அன்று ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் விமானமான IX1348 177 பயணிகளுடன் அபுதாபியிலிருந்து கோழிக்கோட்டிற்கு செல்கிறது. ஜூன் 3 அன்று ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் விமானமான IX1452 177 பயணிகளுடன் அபுதாபியிலிருந்து கொச்சிக்கு செல்கிறது. ஜூன் 3 அன்று ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் விமானமான IX1344 177 பயணிகளுடன் துபாயிலிருந்து கோழிக்கோட்டிற்கு செல்கிறது. ஜூன் 3 அன்று ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் விமானமான IX1539 177 பயணிகளுடன் அபுதாபியிலிருந்து திருவனந்தபுரம் செல்கிறது. ஜூன் 3 அன்று ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் விமானமான IX1612 177 பயணிகளுடன் துபாயிலிருந்து திருச்சிக்கு செல்கிறது. ஜூன் 4 அன்று ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் விமானமான IX1434 177 பயணிகளுடன் துபாயிலிருந்து கொச்சியை நோக்கி புறப்படுகிறது. ஜூன் 4 அன்று ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் விமானமான IX1348 177 பயணிகளுடன் அபுதாபியிலிருந்து கோழிக்கோட்டிற்கு செல்கிறது. ஜூன் 4 அன்று ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் விமானமான IX1612 177 பயணிகளுடன் துபாயிலிருந்து மதுரை நோக்கி செல்கிறது. ஜூன் 4 அன்று ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் விமானமான IX1540 177 பயணிகளுடன் துபாயிலிருந்து திருவனந்தபுரம் நோக்கி செல்கிறது. ஜூன் 8 அன்று ஏர் இந்தியா விமானமான AI0906 149 பயணிகளுடன் துபாயிலிருந்து சென்னையை நோக்கி புறப்படுகிறது. உங்களுக்கு ஆண்ட்ராய்ட் தமிழ் நியூஸ் சேனலோட முக்கிய செய்திகள் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உடனுக்குடன் செய்திகளை பெற பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. உங்கள் ஆதரவு எங்களுக்கு தேவை.